ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதினா சப்பாத்தி. ரொம்ப டேஸ்டியாக ஆரோக்கியமான அட்டகாசமான ஒரு சப்பாத்தி இது. புதினாக்கீரை பசியினுரை ரொம்ப தூண்டக்கூடியது. வயிறு மற்றும் குடல் செயல்பாடுகளை இது சீராக்கும். செரிமான சக்தி அதிகமாக தரக்கூடியது. சுவாச கோளாறு உள்ளவங்க, குறிப்பாக ஆஸ்துமா மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி புதினாவை உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புதினா சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புதினா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இன்னும் நிறைய பயன் இருக்கிற இந்த புதினா சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ 400 கிராம் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு நான் புதினா தழை இந்த மாதிரி அலசி வச்சுருக்கேன். இந்த புதினா தழையை இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் கூட கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ புதினாவையும் பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்தளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 400 கிராம் கோதுமை மாவில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம புதினா சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்தி கல்லில் நான் மாவு கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். சப்பாத்தி இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். வழக்கம் போல் சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம புதினா சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு இந்த மாதிரி மூடி எடுத்து நம்ம நடுவில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் நம்ம சப்பாத்தியை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சுட்டு எடுக்கலாம். இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவோம். நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியை ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ரொம்ப அருமையான மின் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ சப்பாத்தி எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு இந்த புதினா சப்பாத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.